नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धरभवार्णवात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रिये कृष्णं नारायणं वन्दे व्रजप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे प्रथासुतं। நம சர்வேபியா. அடுத்தபடியாக பாகவதத்தில் ரிஷபதேவனுடைய சரித்திரத்தை பார்க்கணும். ரிஷபதேவர் பார்த்தேன்னாக்க முன்னமே நாம் அனுபவித்ததை போல அவர் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். மகாராஜா நாபியும் அவருடைய மனைவி மேரு தேவியும் எம்பெருமானை நோக்கி தபசுகள் புரியறா. அதனுடைய பலனாக ரிஷபதேவர் அவதரிக்கிறார். ரிஷபதேவர் பிறந்த ஒட்டு பார்த்தேன்னாக்க அந்த நாட்டில் செழுமை தர்மம் எல்லாம் தலை தூக்கித்தான். இந்திரனுக்கு அது என்ன காட்டிலும் எல்லாரும் ரிஷபதேவரையே கொண்டாடுவா அப்படின்னு ஒரு செருக்கு அவன் மனசில். அதனால் என்ன பண்ணிவிட்டான்னா, இந்திரன் அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் நன்னா அவஸ்தைப்படட்டும்னுட்டு மழையே பொழியவே இல்லையா கொஞ்சம் வருஷத்துக்கு. இதை பார்த்த ரிஷபதேவர் சிரிச்சுண்டே அந்த நாட்டுக்கு அவரோட யோகமாயாவை கொண்டு மழையை வரவழைச்சாராம். இதை பார்த்த இந்திரன் இவர் யார் அப்படின்றத புரிஞ்சுட்டு கீழே நமஸ்காரம் பண்ணுறான். தான் பண்ண தப்புன்றதெல்லாம் உணர்ந்துக்கிறான்னு விஷயம். ஆனால் இன்னொரு புறத்தில் நாபி மகாராஜாக்கு இவர் சர்வேஸ்வரனுடைய அம்சமாக பிறந்தவர் அப்படின்ற எண்ணமே மறந்து போய் எல்லாரும் இவனை கொண்டாடுறத பார்த்துட்டு இவன் நம்ம பிள்ளை அப்படின்ற எண்ணம் வந்துடுத்து. அந்த குழந்தை மேலே பற்று வைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா நாபி மகாராஜா இவரை தன்னுடைய நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக அறிவிச்சுட்டு அவர் புறப்பட்டு நேராக பத்ரிகாசிரமத்துக்கு போகிறார். அங்கே பத்ரிகாசிரமத்துக்கு போகிறார், தபஸ் பண்ணுறார் எம்பெருமானை நோக்கி. இன்னொரு புறம் பார்த்தேன்னாக்க ரிஷபதேவருக்கு இங்கே கல்யாணம் ஆறுது. அவளுக்கு ஜெயந்தின்னு பேர். அவள் இந்திரனுடைய ஆக்ஞைக்கு ஏற்ப ரிஷபதேவரை கல்யாணம் பண்ணிக்கிறா. இவள் மூலியமாக ஒரு 100 பிள்ளைகள் பிறக்கிறார் ரிஷபதேவருக்கு. அதில் மூத்த பிள்ளைக்கு பரதன்னு பேர். மகாராஜா பரதன் அந்த நாட்டை ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால்தான் இந்த பாரத கண்டத்துக்கே பாரத வருஷ அப்படின்ற பேர் ஏற்படுறது. நம்ம தேசத்துக்கு பாரத வருஷன்ற பேர் அவர் ராஜ்யம் பண்ணினதுனால்தான் ஏற்பட்டது. இப்போ இவருக்கு அடுத்தபடியாக குஷாவர்த்த, இலாவர்த்த, பிரம்மாவர்த்த, மலைய, கேது, பத்ரசேன, இந்திரஸ்பிருக், விதர்ப, கீக்கட்ட அப்படின்ற பிள்ளைகள் இருந்தா. அது தவிர கவி, ஹவி, அந்தரிக்ஷ, பிரபுத்த, பிப்பலாயன, ஆவிர்ஹோத்ர, துருமிள, சமஷ, கரபாஞ்சன அப்படின்னு இருந்தா. இதில் இதை முதல்ல சொன்ன இந்த 9 பேருமே ராஜ்யம் வேண்டான்னுட்டு தர்மம் எதுவோ அதை நாங்கள் பண்ணிட்டு ஹரிநாம சங்கீர்த்தனத்துலேயும் அவரை நோக்கி இருக்கிற தபஸ்லையும் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவள் இருந்துட்டா. பாக்கி இருந்தவர்களுக்கு இவன் முன்னோடிகளாக இருந்தா. அதுக்கடுத்த வந்தவர்கள் இந்த மாதிரி இருக்க ரிஷபதேவர் இவாளுக்கு உபதேசம் பண்ணுறார். தன் பிரஜைகளுக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி தான் இருக்கணும், நீங்கள் பற்றெல்லாம் வளர்த்துக்காதீங்கோ, பற்றின்மையோடு தான் வாழணுன்றது எல்லாம் சொல்கிறார். ரிஷபதேவர் அவர் தான் சாட்சாத் சர்வேஸ்வரனாச்சே, அதனால் சாத்வீக திருமேனி உடையவர். அவர் அதுக்கப்புறம் புறப்பட்டு வைகுண்டத்துக்கு போயிடுறார். இதுக்கு அடுத்தபடியாக பரத மகாராஜாவை பற்றி சொல்லும்பொழுது, பரத மகாராஜா பஞ்சஜனி அப்படின்னு விஸ்வரூபா அவனுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை அவர் ராஜபரிபாலனம் பண்ணிட்டு வரார். இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு அஜனாப அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பரத மகாராஜா ராஜம் பண்ணதுனால பாரத வருஷன்னு பேர். பரத மகாராஜாவுக்கு பஞ்சஜனின்றவள் மூலியமாக
5 பிள்ளைகள் பிறக்கிறா. சுமதி, ராஷ்டிரபிரத, சுதர்சன, ஆவரண, தூம்ரகேத்துன்னு 5 பிள்ளைகள். இப்படி பரத மகாராஜா எம்பெருமான வழிபட்டுண்டு வேதங்களை எல்லாம் நன்கு அத்தியனம் பண்ணி தன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பரத மகாராஜா அப்படி இருந்துட்டு வந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஒப்படைச்சுட்டு அவர் நேராக காட்டுக்கு போய் தபஸ் பண்ணுறதுக்காக போயிட்டார். அங்கே அவர் இந்த கண்டகி நதின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பள். ஷாலி கிராமம் அப்படின்னு இருக்குது பத்ரிகாஷ்டிரமத்துக்கு பக்கத்தில். அந்த ஷால கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கண்டகி நதி கரையில் புலகர்னுடைய ஆசிரமம் முன்னாடி இருந்தது. அதே இடத்துல இவர் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அவர் தன்னுடைய நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சிஷ்யர்கள் எல்லாம் சேர்றா, எல்லாருக்கும் தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் அன்னைக்கு கார்த்தால அவர் சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிவிட்டு நேராக தன் ஆசிரமத்து வாசலில் உட்காண்டிருக்கார், பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறச்சு திடீர்னு ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை அவர் கேட்கறது. திரும்பி பார்த்தா சிங்கம் ஒரு மானை துரத்திட்டு வருது வேட்டையாடுறதுக்காக. அந்த மான் கர்ப்பிணி மான். இந்த சிங்கம் இந்த மானை பின்னாடி துரத்திட்டு வரதை பார்த்துட்டு அச்சுச்சோ அந்த மான் கர்ப்பமாக இருக்கேன் என்ன பண்ணுமோன்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இவர் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே அந்த மான் ஓடி வந்த வேகத்தில் அதுக்கு வழியிலே பிரசவம் ஆயிடுத்து. ஒரு குட்டி மானானது கீழே விழுந்தது. சிங்கம் பின்னாடிலேருந்து எங்கேயா அந்த சின்ன குட்டி மானை ஏதாவது பண்ணிட போகிறதோன்னுட்டு இந்த குட்டி மானை தான் எடுத்துட்டு வரார். எடுத்துட்டு அந்த மானுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன, நேரத்துக்கு நேரம் ஜலம் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரார். ஒரு கட்டத்தில் மான் இல்லாமல் தான் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு போய் மான் அழுதா இவர் அழறார், மான் சிரிச்சா இவர் சிரிக்கிறார். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு பரத மகாராஜா போயிடுறார். இவர் பிராணம் போகிற சமயத்தில் நியாயமாக பெருமாளை தானே தியானம் பண்ணிட்டு இருந்தார், பெருமாள் சிந்தனை தானே போயிருக்கணும். ஆனால் போகலை. பிராணம் போகிற சமயத்தில் இவர் ஒரு மானை நினச்சிண்டே போனாரா. ஆனால் அடுத்த பிறவி ஒரு மானாகவே பிறந்தார். பிறந்து கொஞ்சம் வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் பரத மகாராஜா மானாக பிறந்து அந்த பிறவியை முடிச்சுட்டோ அதுக்கு அடுத்த பிறவி ஜடபரதர் அப்படின்ற பிறவியை எடுக்கிறார். இப்போ ஜடபரதரை பார்த்தேன்னாக்கா அவர் சதா எம்பெருமான் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். அப்போ ஒரு நாள் என்ன ஆறுது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ரகுகுணன்னு ஒரு ராஜா, அவர் இந்த சிந்து சௌவீர அப்படின்ற இடத்தையெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அத சிந்து சௌவீரபதே ரகுகுணஸ்ய விரஜத இக்ஷுமத்யாஸ்தட்டே தத்குலபதினா சிபிகாவாக புருஷான் வேஷண சமயே தைவேனோபசாதிதः ச த்விஜவர உபலப்த ஏஷபீவா யுவா சம்ஹனனாங்கோ கோகரவத்துரம் வோடுமலம் இதி பூர்வவிஷ்டி கிரகீதைः சஹ கிரகீதः பிரசபம ததர்ஹ உவாஹ சிபிகாம்ச மகானுபாவः. அப்போ என்ன ஆறுதான், இந்த ரகுகுணன் அப்படின்ற ராஜா இப்படியாக சிந்து சௌவீர நதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு ஒரு நாள் கபிலாசிரமத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம். அப்போ அந்த ராஜா சொல்கிறாராம் அவருடைய வேலையாட்கள்கிட்ட, பல்லாக்கில் ஏறிக்கிறேன் வாங்க நம்ம புறப்பட்டு கபிலாசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு போகிறாளாம். அப்படி போயின்னு இருக்கச்சே இவா இக்ஷுமதி அப்படின்ற ஒரு இடத்த சேர்றா. அந்த இடத்துக்கு சேர்ந்து விட்டு அவளுக்கு இன்னும் ஒருத்தர் பல்லாக்கு தூக்கினா நன்னா இருக்குமே, நம்மளால இதுக்கு மேலே தூக்க முடியாது, இன்னும் ஒருத்தர் கை கொடுத்தாருன்னா நன்னா இருக்கும்னு ஃபீல் பண்ணா. அதனால யாரா ஒருத்தர் இருக்காளா பல்லாக்க தூக்கிறதுக்கு அப்படின்னு தேடுறா. அப்படி தேடும்போது ஜடபரதரை பார்க்குறா. ஜடபரதரை பார்த்தா நல்ல இளமையாக இருக்கார், தெம்பாக இருக்கார், திடகாத்திரமாக இருக்கார், அவரை தூக்க சொல்லாமே அப்படின்னு சொல்லி ஜடபரதர் நியாயமாக இந்த மாதிரி காரியங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டார். ஆனால் இவாளுக்கு வெள்ளைந்து பார்க்குறவாளுக்கு என்ன, அவள் பார்க்குறச்சே நன்னா தானே இருக்கான், நன்னா ஷார்ட்டை கொழுத்து போனவனாட்டம் தானே இருக்கான், இவனை தூக்க சொல்லாமேன்னு தூக்க சொல்லியிருக்கா.
ஜடபரதரை போய் கேட்குறாளாம், நீர் இந்த மாதிரி பல்லாக்க தூக்க முடியுமா அப்படின்னு கேட்குற. அவர் பல்லாக்க தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட பல்லாக்க தூக்க ஆரம்பிக்கிறார். ஜடபரதர் சதா எம்பெருமான் தியானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் திடீர்னு ராமாவதார நனவுக்கு வந்தால் இடது பக்கமாக பல்லாக்கு சாயறது, கிருஷ்ணாவதார நனவுக்கு வந்தால் வலது பக்கமாக இந்த பல்லாக்கு சாயறது, நிருசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்தால் நடுவில் பல்லாக்கு நேர போகிறது. இப்படி மாறி மாறி அந்த பல்லாக்கு சாஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறத ராஜா கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கார். ஒரு தடவை சொல்லிட்டாராம், மரியாதையாக எல்லாரும் பல்லாக்கு தூக்கிறது நிறுத்துங்கோ, யார் இந்த வேலையை பண்ணது, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பல்லாக்கு தூக்குறீங்க, நேரம் தூக்கின்னு போதுரியாதா அப்படின்னு ராஜா வையிறான். உடனே அந்த இடத்துலேயும் ஜடபரதர் சொன்னாரா, நீர் வேறு யாரையும் கேள்வி கேட்காதிரும், ஏன்னா எல்லாரும் நீன்னு கை காமிச்சு கட்சியில் என்னதான் கை காமிப்பா, நானே சொல்லிடுறேன், என்னால் தான் பல்லாக்கு இந்த மாதிரி ஆடித்து அப்படின்னா. ரகுகுணன் ராஜா கேட்குறான், உன்னை பார்த்தா நல்லா ஷார்ட்டு கொழுத்து போனவனாட்டம் தானே இருக்கே, என்னத்துக்காக இப்படி பல்லாக்க மாறி மாறி நீ தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு ஜடபரதர் சொல்கிறார், நானா ஷார்ட்டு கொழுத்து போனவனாட்டம் இருக்கேனா, என்ன சொல்கிறீர், நான் எப்போ ஷார்ட்டேன், நான் எப்போ கொழுத்து போனேன், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னா. ரகுகுணன் ராஜா சொல்கிறான்னா, விளையாடுறியா, பல்லாக்க இத்தனை நாள் நீ என்ன தூக்கின்னு வந்த, இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நீ மாற்றி மாற்றி தூக்கிட்டு வரிய, நியாயமா நீ பண்ணுறது அப்படின்னா. சுவாமி, இந்த பல்லாக்கினுடைய மேல் பாரத்தை தூக்கிறது இந்த கட்டை, இந்த கட்டையனுடைய எடைய தாங்கிறது தோல், தோளினுடைய எடைய தாங்கிறது இடுப்பெலும்பு, இடுப்பெலும்பினுடைய எடைய தாங்கிறது கால், காலினுடைய எடைய தாங்கிறது பூமி, இந்த பாதத்தினோட எடைய பூமி தாங்க, பூமியினுடைய எடைய சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் தானே தாங்குறான். அப்போ அப்படி இருக்கிறச்சே நான் எப்போ உங்கள் பல்லாக்கு தூக்கினேன்னு கேட்குறான் ஜடபரதன். உடனே ரகுகுணன் ராஜா கேட்குறாராம், அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, அப்பா சிவபெருமான் கையில் இருந்த திரிசூலத்தை பார்த்து நான் பயந்ததில்லை, பெருமாள் கையில் இருந்த சக்கரத்தை பார்த்து நான் பயந்ததில்லை, இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் விரிவாக சொல்லு, நான் ஒரு பக்தனிடத்தில் அபச்சாரப்படக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், அப்படி அபச்சாரப்பட்டால் சிவபெருமான் அதை ஒரு காலம் பொறுத்துக்க மாட்டார், அதனால் என்ன விஷயம்ன்றத நீர் தான் எனக்கு இப்போ புரிய வைக்கணும்னு சொன்ன உடனே, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, ஆத்மா சரீரத்தை காட்டிலும் உயர்ந்தது, ஆத்மாவை காட்டிலும் உயர்ந்தது பரமாத்மா, நான் அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மா மாத்திரம்தான் குறிக்கும், அது சரீரத்தை குறிக்காது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஜடபரதர் ரகுகுணனுக்கு சொல்கிறார். ரகுகுணன் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக செவிச்சுட்டார். கபிலர் ஆசிரமத்துக்கு போய் நான் வாங்க வேண்டிய அத்தனை உபதேசத்தையும் தேவரீர் இதே இடத்துல கொடுத்துட்டீர், நீர் மகா ஞானி, அதனால் என்ன தேவரீர் க்ஷமிக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு ரகுகுணன் மகாராஜா அங்கேருந்து புறப்பட்டு வந்துவிட்டார். இதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறது பிரியவிரதன் மகாராஜாவினுடைய பாக்கி வம்சத்தில் வந்தவா. அதில் சொல்லும்பொழுது மகாராஜா பரத மகாராஜாவுடைய பிள்ளைக்கு சுமதின்னு பேர். சுமதி அப்படின்றவர் ரிஷபதேவர் காமிச்சிட்டு போனால் அதே வழியை தான் ஆச்சா. சுமதியினுடைய பிள்ளை தேவதாஜித்துன்னு பேர், அவனுடைய பிள்ளை தேவத்யும்னன்னு பேர், தேவத்யும்னனுடைய பிள்ளை பரமேஷ்டி, பரமேஷ்டியினுடைய பிள்ளை பிரதீகான்னு பேர். பிரதீகாவனுடைய வம்சாவளி பார்த்தேன்னாக்கா பிரதீகா அப்படின்றவர் ஸ்ரீமன் நாராயணனுடைய தீவிர பக்தர். அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள், பிரதிஹர்த்தா, பிரஸ்தோதா, உத்காத்தான்னு 3 பேர். பிரதிஹர்த்தாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தா, அஜ பூமான்னு பேர். பூம அவருடைய பிள்ளைக்கு உத்கீதான்னு பேர், உத்கீதாவுடைய பிள்ளைக்கு பிரஸ்தாவன்னு பேர், பிரஸ்தாவனுடைய பிள்ளைக்கு விபூன்னு பேர், விபூனுடைய பிள்ளைக்கு பிருத்துஷேனான்னு பேர், அவருடைய பிள்ளை தான் நக்த. நக்தவனுடைய மனைவி திருதி கயாவுக்கு ஈன்றெடுத்தா. கயா அப்படின்றவர் ஒரு பெரிய சன்னியாசி, ராஜ சன்னியாசியாக அவர் மாண்டிட்டார். ஆனால் கயாவை பற்றி சொல்லும்பொழுது அவர் மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பாதி அம்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அவர் மகாவிஷ்ணு இடத்துல அபரிமித்தமான பக்தியை செலுத்தி அவருக்கு மகாபுருஷன் அப்படின்ற டைட்டில் கிடைக்கிறது. மகாராஜா கயாவுக்கு சித்திரரத, சுமதி, அவரோதன அப்படின்னு 3 பிள்ளைகள். சித்திரரதனுடைய பிள்ளை
சம்ராட் அப்படின்ற பேரில் இருந்தான். அவன் தான் அடுத்த ராஜாவான சித்திரத்தை கத்தபடியா. சித்திரரதனுடைய பிள்ளை சம்ராட் ராஜாவாக, சம்ராட்டனுடைய பிள்ளை மரீச்சி இருந்தான். மரீச்சியினுடைய பிள்ளை பிந்து, பிந்துவனுடைய பிள்ளை மது, மதுவனுடைய பிள்ளை வீரவிரத. வீரவிரதனுக்கு 2 பிள்ளைகள், மந்து பரமந்துன்னு 2 பிள்ளைகள். பின்பு மந்துவனுடைய பிள்ளைக்கு பௌவன அப்படின்னு பேரு. பௌவனவனுடைய பிள்ளை துவஷ்டான்னு இருந்தான். துவஷ்டாவனுடைய பிள்ளை விரஜ. விரஜ அப்படின்றவர் தான் மொத்த சாம்ராஜ்யத்தையும் நல்லா பாதுகாத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தார் சாம்ராஜ்யத்துக்கு. இப்போ விரஜக்கு 100 பிள்ளைகள், ஒரு பெண். இதில் ஷட்டஜித் அப்படின்ற பிள்ளை ரொம்ப பிரசித்தி பெற்ற பிள்ளையா இருந்தான். அடுத்தபடி 6ஆம் ஸ்கந்தத்தில் எடுத்த உடனே வரக்கூடிய விஷயம் அஜாவள உபாக்கியானம். இதில் அஜாமிளன் அப்படின்றவன் பார்த்தேன்னாக்க அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இருக்கிற எல்லா புண்ணியத்தையும் சேர்த்துண்டு இப்படி தர்மம் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோ அது பிரகாரம்தான் வாழ்ந்துட்டு வந்தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம் ஆறுது, அவனுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்கிறா. ஏதோ அவனுக்கு தீய நட்பு, தீய சகவாசம் ஏற்பட்டு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் அவன் பண்ண ஆரம்பித்தான். அதனால நிறையா பாப்பங்களை சேர்த்துட்டான். அப்போ அவனுக்கு பிறந்த பிள்ளைகளில் கடைசி பிள்ளைக்கு மாத்திரம் நாராயணான்னு பேர் வச்சான். அது அவனுடைய புண்ணியத்தினுடைய பலன்தான் அது. அப்போ நாராயணான்னு பேர் வைக்கிறான். இப்படி காலங்கள் ஓடுறது, இருக்கிற எல்லா பாபத்தையும் பண்ணின்னு இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு மரணமானது நிகழறது. அப்போ அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு பக்கம் யமதூதர்கள் இறங்கி வரா, இன்னொரு பக்கம்ல விஷ்ணு தூதர்கள் இறங்கி வரா இவனை ஐஷிண்டு போகிறதுக்கு. அப்போ விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் சம்பாஷணை ஏற்படுறது. 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள்ட்ட கேட்டாலாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கோ? அவன் தான் கட்சி காலத்தில் நாராயணான்னு உனக்கு கடைசி பிள்ளை தானே கூப்பிட்டான். அதுலேயே நாராயண நாமத்தை சொன்னதுனால அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் பஸ்வம் ஆயிடுத்து. நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்கோ அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை கேட்கறா. யமதூதர்களானா இவன் இத்தனை நாள் பண்ண பாவம் என்னத்துக்காருது? அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்க வேண்டாமா? எப்படி நீங்கள் ஒரே ஒரு தடவை, அது கூட அவன் நாராயணனை ஸ்மரிச்சு ஒன்றும் கூப்பிடலையே. பெருமாளை ஸ்மரித்து கூப்பிட்டுருந்தானா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். ஆனால் பெருமாளை ஸ்மரித்து அவன் கூப்பிடவே இல்லையே. தன்னுடைய 4வது பிள்ளை, கடைசி பிள்ளை நாராயணான்னு பெயர் வச்சா அந்த பிள்ளை தானே கூப்பிட்டான். ஆனால் நியாயமாக நாங்கள் தான் இவர்கள் ஐஷின் போனோம் அப்படின்னு சொல்ல விஷ்ணுதர்கள் சொல்கிறாளா, சரி 2 பேரும் இங்கேருந்து புறப்பட்டு நேராக யமதர்மராஜா இடத்துல போயிட்டு பிரச்சனையை எழுப்புங்கோ, எது தர்மம்னு தெரிஞ்சுட்டு வாங்கோன்னா. அப்போ நேர இவாள்லாம் கிளம்பி போகிறா யமதூதர்கள். யமதூதர்கள் போய் சொல்கிறாளாம், யமதூதா ஊச்சுஹு கதி சந்தீஹ சாஸ்தாரோ ஜீவலோகஸ்ய வை பிரபோ திரைவித்யம் குருவதः கர்ம பலாபிவ்யக்தி ஹேதவஹ. இந்த பிரபஞ்சத்தில் 3 விதமான ஜனங்கள் இருக்கா. ஒன்று ஒரே தரியா புண்ணிய மார்க்கத்திலேயே போயின்னு இருக்கா, நிறையா புண்ணியங்களை பண்ணிட்டு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இல்லை அப்படின்னா ஒரே தரியா அதர்மத்தில் போயிடுறா. 2 எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்குது, அது மிக்சராக இருக்குது. புண்ணியமும் பண்ணும் பாவத்தையும் பண்ணும். அப்போ அவாவா பண்ணின கர்மத்தினுடைய பலனை அவாவா தானே கழிக்கணும். அப்போ அஜாம்பளன் விஷயத்தில் மாத்திரம் எப்படி மாறி போகிறது? தாம்ஸ்தே வேதித்தும் இச்சாமோ எதினோ மன்யசே க்ஷமம் நாராயணேத்யபிஹிதே மா பைரித்யாயுர் திருத்தம். சுவாமி, உங்களுக்கு தான் தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சாஸ்திரத்தில் எது சொல்லியிருக்குன்னுட்டு. அது எப்படி சுவாமி? அஜாமளன் இத்தனை நாள் அடிக்காத கூத்தே கிடையாது, பண்ணாத சேர்க்காத பாவமே கிடையாது. இப்போ கடைசி நிமிஷத்தில் நாராயணான்னு அவனே எம்பெருமான் பேரை சொல்லிட்டானா, எம்பெருமான் திருநாமத்தை சொன்னதுனால விஷ்ணு தூதர்களையும் இறங்கி இல்லை நாங்கள் இவனை வைகுண்டத்துக்கு தான் ஐஷிண்டு போவோம், உங்களோட அம்சேக்க மாட்டோம்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் சண்டை போடுறா. இது எப்படி நியாயமாகும்? நீரே சொல்லும். அப்போ இத்தனை நாள் பண்ண பாவத்தினுடைய கணக்கு என்ன? அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? ஒருத்தன் அதர்மம் பண்ணினானா பாவம் செய்கிறது, நிச்சயம் அதுக்கு உண்டான தண்டனை கிடைச்சே தீரணும். இப்போ தெரியாமல் பாவம் பண்ணினாக்க அது டிஃபால்ட்டாக மன்னிக்கப்படுறது. தெரிஞ்சே தப்பு பண்ணினா
இது தப்புன்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் தண்டனைகளே கிடையாதா? இப்போ இவன் என்ன இத்தனை நாள் பாவத்தை பண்ணியிருக்கான், அதெல்லாம் தெரியாமல் பண்ண பாவமான்னு அத்தனையும் அவன் தப்புன்னு தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கான். சுகத்துக்காக வேண்டிதான் அத்தனை பாவங்களையும் அவன் பண்ணினான். அப்போ அவன் நாராயணான்னு கடைசி நிமிஷம் சொன்னதுனால ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைச்சிடுமா? ரொம்ப அநியாயமாக இருக்கே. நீங்கள் தான் இதுக்கு உண்டான தீர்வை சொல்லணும்னா அப்போ யமதர்மராஜா சொல்கிறாராம், யம உவாச்சு பரோ மதன்யோ ஜகதஸ் தஸ்துஷஸ்ச ஓதம் புரோதம் பட்டவத்யத்ர விஸ்வம் யதம் சதோஸ்ய ஸ்திதி ஜென்மநாசா நஸ்யோதவத்யஸ்ய வசேச்ச லோகஹ. இதுவரை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடைசி, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடைசி. ஆனால் என்னை தாண்டி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? என்னை தாண்டி எத்தனையோ தேவர்கள் இருக்கா, சிவபெருமான் இருக்கார், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தாண்டி சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் தனியா. அவன் தான் ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன். அவர் தான் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபகத்துவத்தோட எல்லா இடத்துலையும் எங்கும் நிறைமுளனாக இருக்கக்கூடியவர். அவரே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருந்துருக்கார். அவர் தான் ஸ்தாவர ஜங்கமாதின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர். ஸ்தாவர ஜங்கமாதின்னு சொன்னாக்க நகரக்கூடிய விஷயங்கள், நகராத விஷயங்கள் ஆச்சா. இப்போ நகரக்கூடிய விஷயங்கள், நகராத விஷயங்கள்னாக்க எதை சொல்கிறது? இப்போ மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் நகரக்கூடிய விஷயங்கள். நகராத விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்க இப்போ மரம் நகராது, சேர் நகராது. அப்போ நகரக்கூடியது, நகராத விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமியாக அந்த சர்வேஸ்வரன் இருந்துட்டு ஹார்தனான அந்த அந்தரியாமி எல்லா ஜீவராசிகளையும் இயக்கின்றக்க அந்தரியாமியாக இருந்துட்டு. அப்போ அப்படி இருக்கறச்சே நான் என்ன? நான் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டு வண்டியில் மாடெல்லாம் கைத்து வச்சு கட்டி வச்சுருப்பா. அந்த மாடை அடிக்கரைச்சே அது நகரும். இப்போ அந்த மாடை கட்டி வச்சிருக்கா பாருங்கோ, அந்த கயறு இப்படியாக இழுக்கப்படணுன்றது கூட பெருமாள் சங்கல்பம் தான். எந்த வீட்டில் அவனுடைய சரித்திரங்களான சொல்லப்படுறதோ, எந்த இடத்துல அவனை பூஜிக்கிறாளோ அந்த இடத்துலலாம் நீங்கள் போகவே கூடாது. ஏன் அப்படின்னா என் பதவி போயிடும். உங்களுக்கு தான் நான் அதிபதி, ஆனால் எனக்கு அவர் தான் அதிபதி. அவருடைய அடியவர்களை நான் யமலோகத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னால் முதல்ல பறிபோகக்கூடியது என்னோட பதவி தான். அதனால் தயவு செஞ்சு அஜாமளனை விட்டுருங்கோ, எம்பெருமான் அடியார்களை விட்டுருங்கோ. அவள்லாம் எம்பெருமானை சேர வேண்டியவர்கள் தான். ஏன்னா ஆண்டாள் என்ன சொல்கிறா? தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாயின்றா. ஒரு நிமிஷம் எம்பெருமானோட நாமத்தை சொன்னாலே எல்லா விதமான பாபங்களும் போயிடும்னா சதா சொல்லின்னு இருந்தா. அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னா அப்போ என்னால் சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியாது. அதனால் நான் இப்பயே சொல்லிவிடுறேன் உன் நாமாவளியை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆனால் தான் வயசு இருக்கும் போதே எம்பெருமான வழிபட்டுண்டு கைங்கரியம் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணுமோ பெருமாளுக்கு அத்தனையும் பண்ணி முடிச்சுடணும் அப்படின்னு சரித்திரம். இப்போ இப்படியாக யமதூதர்களுக்கும் யமதர்மராஜாவுக்கும் பேச்சு நடந்த அப்புறம் யமதூதர்கள் சரி விஷ்ணுதூதர்களை ஐஷண்டு போட்டோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரா. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நீங்களே ஐஷண்டு போங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அஜாமளனை விஷ்ணுதூதர்கள் ஐஷண்டு போனா அப்படின்றது சரித்திரம். இந்திரன் ஒரு சமயம் என்ன பண்ணுறான், அவனுடைய மனைவி சச்சிதேவியோட கூட அமர்ந்துட்டுருக்கான் ராஜ்யத்தில். அவனுடைய சபையில் அமர்ந்துட்டுருக்கான். எத்தனையோ தேவதைகள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள்லாம் அமர்ந்துட்டுருக்கா. அப்போ பிரகஸ்பதி ஒரு நாள் இந்த சபைக்கு வரார். இந்திரன் தன்னுடைய காரியத்திலே மூழ்கி இருந்தானா. பிரகஸ்பதி வந்தது கூட அவன் பொருட்படுத்தலை. அதனால் என்ன ஆச்சு, பிரகஸ்பதி தேவகுரு ரைட்டு, இவன் இப்படிலாம் மரியாதை கொடுக்காம இருக்கான், இந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு பிரகஸ்பதி தீர்மானம் பண்ணி அவர் அந்த சபையை விட்டு மறைஞ்சுட்டாராம். அப்போ இந்திரன் பிரகஸ்பதி மறைஞ்சோட்டு இந்திரனுக்கு தெளிவு வர்றது, ஓ பிரகஸ்பதி வந்துட்டு போயிருக்கார், நம்ம தான்
அவரை மதிக்காமல் இருந்திருக்கோன்னு சொல்லி ப்ரஹஸ்பதி தேண்டு எல்லா இடத்துக்கும் போகிறாராம் மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஆனால் ப்ரஹஸ்பதி எங்கேயுமே கிடைக்கல. அவர் ப்ரஹஸ்பதி ஒழுங்காக இந்திரன் நமஸ்காரம் பண்ணி வழிபடாதனால இந்திரனுக்கு இருந்த அத்தனை சொத்தும் போச்சு. அத்தனையுமே அசுரர்கள் எடுத்துன்னு போயிட்டா. தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் பூண்டுது. அதில் இந்திரனோட பதவியே அவனுக்கு போயிடுது. அசுரர்கள் அந்த பதவியில் போய் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் இந்திரன் மற்ற தேவதைகளோட சேர்ந்துட்டு நேராக நான்முகன் பிரம்மாவிடத்துல போய் ஆசிரியிக்கிறா. விஷயத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மா என்ன பண்ணுறார், விஸ்வரூப அவர் துவஷ்டா அப்படின்ற பிராமணர்னுடைய பிள்ளை. அவரை புரோஹிதராக ஏற்றுக்கிறா. விஸ்வரூபா தான் நிறைய யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணி வைக்கிறா. அவர் யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணி வைக்க தான் இந்திரனுக்கு தன்னுடைய பதவிகள்லாம் திருப்பி கிடச்சிது. அதுக்கப்புறம் விஸ்வரூப இந்திரனுக்கு நாராயண கவசத்தை உபதேசம் பண்ணுறார். ஆனால் விஸ்வரூபாவுக்கு எப்படின்னாக்க அசுராள் மேலே ஒரு பாசம். அதனால் விஸ்வரூபா என்ன பண்ணுவாரா, யஜ்ஞத்தில் வரக்கூடிய ஹவிஸ் எல்லாத்தையுமே அசுராளுக்கு ஒரு பங்குன்னு அவர் கொடுத்துடுவாராம். இந்திரன் இதை பற்றி தெரிஞ்சுட்டு நேராக போனால் விஸ்வரூபன்ற பிராமணனை கொண்டுடுறார். ஆனால் இப்போ பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. பிராமணனை கொல்லக்கூடாது, ஆனால் மரணத்துக்கு நிகரான தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் இவன் இப்போ பிராமணனை கொல்லத்தினால பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனுக்கு நேரிட்டது. அதனால அதை பங்கு பிரித்து இந்திரன் தன்னுடைய தோஷத்தை போக்கிண்டான சரித்திரம். ஆனால் அதுக்கப்புறம் விஸ்வரூபாவை கொன்னதுக்கப்புறமா இவருடைய அப்பா துவஷ்டா அப்படின்றவர் இந்திரனை கொல்றதுக்காக ஒரு யாகத்தை ஏற்படுத்தினார். அந்த யாகத்தில் என்ன விஷயம்னாக்கா, பொதுவாக இப்போ மந்திரங்கள்லாம் நீங்கள் சரியாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், பலன் எதிர்மறையில் போய் நிற்கும். இதுதான் துவஷ்டா யாகம் பண்ணும்போதும் வந்தது. துவஷ்டா யாகத்தை பண்ணும்போது இந்திரனை கொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்திரனோட எதிரிகள் அதிகரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டார். அவர் மந்திரத்தை தப்பாக சொன்னதுனால விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் தோன்றினா இந்திரனோட எதிரியாக போயிட்டான். விருத்ராசுரன் யாகத்திலேருந்து விடிச்சுட்டு வெளில வரான். யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை போய் செவிக்கிறா, நீர் தான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே பெருமாள் சொன்னாராம், போய் ததீச்சியை கேளுங்கோ. ததீச்சி இடத்துல போயிட்டு அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளையே தானமாக கேளுங்கோன்னா. ததீச்சி உடனே தேவர்கள் கேட்க அதை கொண்டு விருத்ராசுரனை கொல்றதுக்கு உண்டான திட்டத்தை இந்திரன் தீட்டினா. அதுக்கப்புறம் இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் யுத்தம் பூண்டுது. அதில் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட ஆச்சு இந்திரன் விருத்ராசுரன் அழிக்கிறதுக்கு. விருத்ராசுரனோட இந்திரன் சண்டை போட்டே வரான். எத்தனை சண்டை போட்டாலும் அவனுக்கு கைகள் ஜாஸ்தியாக இருக்குது, தலை ஜாஸ்தியாக இருக்குது. அத்தனையுமே ஒன்றுன்னா வெட்டின்ட்டு வரார் இந்திரன். அப்புறம் விருத்ராசுரன் ஒரு கட்டத்தில் பெரிய உருவமாக எடுத்து அந்த உருவத்தின் மூலியமாக இந்திரனை முழுங்கிடுறான். ஆனால் இந்திரனுக்கு தான் ஏற்கனவே நாராயண கவச்சம் உபதேசம் ஆகப்பட்டிருக்கு. அதனால் நாராயண கவச்சத்தை ஸ்மரிச்சுட்டே உள்ளே இருந்தானா இந்திரனுக்கு ஒன்றுமே ஆலியான். இந்திரன் அப்படி அதை மனசில் நினச்சிட்டே இருக்கிறச்சே அந்த நாராயண கவச்சத்தினுடைய பலத்தை கொண்டு வெடிச்சுண்டு வெளில வந்தான். வெளில விருத்ராசுரனை கொண்டுட்டான். ஆச்சா, இப்படியாக விருத்ராசுரன் மயக்கப்பட்டான். அதில் விருத்ராசுரன் இவா 2 பேர்களோட சண்டையில் விருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் நடுவில் அழகான ஒரு சம்பாஷணம். அதில் விருத்ராசுரன் சொல்கிறானா, இந்த பாரு, பிரபஞ்சத்தில் இருக்கிறவாளை அழிக்கிறதும் ஆக்கிறதும் சர்வேஸ்வரன் ஒருத்தன்தான். அது மகாவிஷ்ணுவை பொருட்டு தான். அது நான் அழியணும்னு இருந்ததுன்னா அதுவும் மகாவிஷ்ணுவே சங்கல்பிக்கட்டும்ன்றதெல்லாம் சொல்கிறான். இப்படியாக விருத்ராசுரன் போனதுக்கப்புறமா இந்திரன் அங்கேருந்து நேராக மானசரோவர்னு இருக்குது. இந்த மானசரோவரில் போயிட்டு ஸ்நானம் பண்ணி மகாலட்சுமி தாயாரை தியானம் பண்ணுறான் ஒரு 1000 ஆண்டுக்கு. இந்த சமயத்தில் தான் நஹுஷ அப்படின்றவன் இந்திரனோட பதவியில் உட்காந்துன்னு அவன் ராஜபரிபாலனம் பண்ண ஆரம்பித்தான். இருந்தாலும்
அவன் நௌஷ அப்படின்றவன் இந்திரனுடைய மனைவி, அவளுடைய அழகில் ஈர்த்து போய் அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த பாவத்தினால அவன் அடுத்த பிறவியில் ஒரு சர்ப்பமாக பிறந்தான். இந்திரன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய யாகம் பண்ணினான், பிராமணர்களையும் சன்னியாசிகளையும் பக்கத்தில் வச்சுண்டு. அப்படி அந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்தை இந்திரன் போக்கின்றான்னு சரித்திரம். இதுக்கப்புறம் வரக்கூடியது சித்திரகேதுவனுடைய சரித்திரம். நிறைய வருஷங்கள் கழித்து சித்திரகேது அப்படின்றவன் பிறக்கிறான். இது என்னன்னா விருத்ராசுரனுடைய முன்பிறவி தான் சித்திரகேது. சித்திரகேதுவுக்கு பிள்ளைகள் கிடையாது. சித்திரகேது சூரசேனனோட மகாராஜாவினுடைய பிள்ளை. சித்திரகேதுவோட முதல் மனைவி கிருத்தத்யுதி. கிருத்தத்யுதிக்கு மாத்திரம்தான் அங்கிரஸ் அனுகிரகம் பண்ணார். அங்கிரஸ் மகரிஷி அனுகிரகத்தினால பிள்ளை பிறந்தது. சித்திரகேது ஒரு கட்டம் வரைக்கும் சுகம் துக்கம் ரெண்டும் மாறி மாறி அன்வயிச்சுட்டு இருந்தான். ஆனால் சித்திரகேதுவனுடைய பாக்கி மனைவிமார்களுக்கு கிருத்தத்யுதி மூலியமாக பிள்ளை பிறந்தது ஒத்துக்க முடியல. பொறாமைனால அந்த குழந்தைய கொண்டுட்டா. இன்னைக்கு அந்த குழந்தை போயிடுத்து. சித்திரகேதுவை தேத்தனம்னு பார்க்குறா. சித்திரகேதுவை தேத்தவே முடியலையா. ஆனால் அதுக்கப்புறம் அங்கிரஸ் மகரிஷியும் நாரதர் மகரிஷியும் அந்த இடத்துக்கு வரா. சித்திரகேதுவுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பா, இந்த அப்பா பிள்ளை உறவெல்லாம் நிதர்சனத்தில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தற்காலிகமான உறவு, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்திரகேதுவை சதுபதேசங்கள்லாம் பண்ணி தேத்தராளாம். ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு சரி இன்னத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கணும் சொல்லிட்டு ராஜா அதுக்கப்புறம் ஆத்மாவை உணர ஆரம்பித்தான். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணினா. கடைசியில் அவர்தான் கதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தியானத்தில் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே வந்தான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, எம்பெருமானோட பேசின்னு இருக்கான் சித்திரகேது. வித்யாதர அப்படின்ற அந்த லோகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவளோட கூட இருந்துட்டு நாட்களை கழிச்சுட்டு இருக்கான். ஒரு சமயம் என்ன ஆகுது, எம்பெருமானை பற்றி பேசிண்டே அவனுடைய விமானத்தை எடுத்துட்டு சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரான். அப்போ அவன் இருக்கறச்சே சுமேரு மலையை சேர்றான். அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் ஏகாந்தமாக இருந்த சமயம். அந்த இடத்துல சுத்தி சித்தர்கள், சாரணர்கள், பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் இருந்தாலாம். அந்த இடத்துல திடீர்னு என்ன தோணித்தோ தெரில, சிவபெருமான அந்த நிலையில பார்த்துட்டு சித்திரகேது சிரிக்க ஆரம்பிச்சுட்டானா. ஆனால் பார்வதி கோவம் செபிச்சுட்டாளாம். அதனால பின்னாடி சித்திரகேது விருத்ராசுரனா பிறந்தா அப்படின்னு சரித்திரம். இதோட 6வது ஸ்கந்தம் முடியறது. மேற்படி 7வது ஸ்கந்தத்திலிருந்து நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா லட்சுமி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.